உத்தமர்கள் அப்படின்னா யாரு? குற்றமே இல்லாதவங்களா, குற்றமே செய்யாதவர்களா, பாவமே செய்யாதவர்களா? இந்த உலகத்துல பாவம் செய்யாதவர்கள், குற்றம் செய்யாதவர்கள், தவறு செய்யாதவர்கள் அப்படின்னு யாருமே இல்லை. உத்தமர்கள் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து நேர்மையான வழியில நடக்கிறவங்க. பாவமற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்க வாழ்க்கையில ஒரு சில தவறுகள், ஒரு சில மீறுதல்கள் இருக்கலாம், சின்ன சின்னதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி அதை டீல் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட அவங்க மனதார மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்து கொள்வார்கள். யோபுவை பார்க்கலாம். அவன் பிசாசினால சோதிக்கப்பட்டார். அந்த வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது, அது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம். ஆனால் சோதனை முடியும் பொழுது அதில் நம்ம உறுதியாக இருந்தால் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை ஆசீர்வதிப்பார்ல. அதை பிசாசு எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்டா இவன் வாழ்க்கையில் போனோம் அப்படின்னு தன்னைத்தானே பிசாசு நொந்துப்பான். அந்த அளவுக்கு பிளஸிங் ஆண்டவர் திருப்பி கொடுத்துருவார். ஏன்னா கடைசி வரைக்கும் யோபு கொடுத்தார்ல, கடைசி வரைக்கும் யோபு உத்தமமாய் ஆண்டவரை நம்பி இருந்ததுனால அவருக்கு கொடுத்தார். இத்தனைக்கும் யோபு தவறே செய்யலை, ஆனாலும் சோதிக்கப்பட்டார். அவர் வச்ச பிளான் என்னன்னா யோபுவை அழிச்சிடணும், அவருக்குரியவற்றை எல்லாத்தையும் அழிச்சிடணும். ஆனால் ஆண்டவர் அவனுடைய உயிரை தன்னுடைய பாதுகாப்பில் அவர் எடுத்துக்கொண்டார். தனக்குரியது எல்லாவற்றையும் யோபு இழந்துட்டாரு. தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய ஃபேமிலி, ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர்களை தூற்றிட்டாங்க, மனம் நோகும்படி நடந்து கொண்டாங்க. ஆனால் யோபு கர்த்தருக்கு எகெயின்ஸ்டாக பேசலை, அவரை சார்ந்து கொண்டால், அவரை நம்பினார். அவர்கிட்ட நான் நன்மையும் வாங்கினேன், தீமையும் நான் வாங்கணும்னு சொல்லியிருப்பாரு. கர்த்தர் அதை பார்த்தார். அந்த உத்தமமான அந்த வழியில் யோபு நடக்கிறதை பார்த்த கர்த்தர் அவருடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை அபரிதமாக ஆசீர்வதித்திருப்பார். உத்தமமான மனிதர்களுக்கு, நேர்வழியாய் நடக்கிற நேர்மையான கர்த்தருக்கு பயந்து நேர்மையான வழியில் நடக்கிற மனிதர்களுக்கு இந்த உத்தமர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் கர்த்தர் கொடுப்பார். அவருடைய நாட்களை கர்த்தர் தன்னுடைய கரங்களில் பத்திரமா வைத்திருக்கிறார். அது பிசாசு தொடவே முடியாது. அதுக்கு யோபு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து உத்தமமாய் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சுதந்திரங்கள், உங்களுடைய நன்மைகள் கர்த்தருடைய கரத்தில் பத்திரமா இருக்கிறது. அது பிசாசு தொட முடியாது. இது வரைக்கும் பிசாசு எதையாவது பிளான் பண்ணி அழிச்சிருந்தான் அப்படின்னா இது முதல் அவன் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். உங்களுக்குரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை இது முதல் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை அபரிதமாய் செழித்து இருக்கும்படி, வளர்ந்து இருக்கும்படி எல்லா வகையிலுமே உங்களை ஆசீர்வதிப்பார். செல்வத்தில், செல்வாக்கில், வாழ்க்கையில், புகழ்ச்சியில், கீர்த்தியில், உங்களுக்கு எல்லா நன்மைகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். எங்கெல்லாம் பிசாசு கை வச்சு அழிச்சானோ அத்தனையும் அவன் அழிச்சிட்டான்றதுக்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு முன் நிலைமையை காட்டிலும் உங்களுடைய பின் நிலைமையை யோபுவுக்கு எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களுக்குரியதை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சுதந்திரத்தை, உங்களுடைய நன்மைகளை யாராலையும் அழிக்க முடியாது. அது ஒன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு டிசைட் பண்ணிட்டா அது உங்களுக்கு தான். உத்தமமாய் நேர் வழியிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சகல நன்மைகளையும் உங்களுக்கே கொடுப்பார்.